வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகள் பாதுகாப்பு வாகனங்களை கோரினால் மீள ஒப்படைக்கலாம், அரசாங்கம் அறிவிப்பு. இலங்கை இன்னும் பொருளாதார மீட்சியில் முழுமையடையவில்லை, சுட்டிக்காட்டும் உலக வங்கி. பாதுகாப்பு படை வசமுள்ள காணிகள் சுற்றுலாவுக்கு விடுவிக்கப்படும், பிரதி அமைச்சர் அறிவிப்பு. மஹிந்தவை சந்திக்க சென்ற முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர. எலிக்காய்ச்சலால் 10 பேர் பலி, அதிகரிக்கும் நோயாளர்கள். போலீசாரின் அத்துமீறிய அராஜகம், வடக்கில் போராட்டத்தில் குதித்த சட்டத்தரணிகள். கணவனை பார்க்க உணவு பொதிக்குள் போதைப் பொருட்களுடன் வந்த மனைவி. யாழ் சிறைச்சாலையில் சம்பவம். பிரபல தனியார் விடுதிகளின் பெயர்களை பாவித்து பண மோசடி. யாழில் இயங்கும் கும்பல் தொடர்பில் வெளியான தகவல். கிளிவட்டி கிராமத்திற்குள் உட்புகுந்த காட்டு யானைகள், உயிரச்சத்தில் மக்கள். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு வாகனங்களை அவர்கள் கோரினால் மீண்டும் ஒப்படைக்க முடியும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகள் நீக்குதல் சட்டம் அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதிகள் தாம் அனுபவித்த வரப்பிரசாதங்களை மீள அரசாங்கத்திடம் கையளித்து வருகின்றனர். எனினும் அந்த ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகள் நீக்குதல் சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு விடயங்கள் உள்ளடக்கப்படவில்லை. இந்த நிலையில் சிலர் தாங்கள் பயன்படுத்திய சில பாதுகாப்பு வாகனங்களை கூட மீள ஒப்படைத்துள்ளனர். இந்த சட்டத்தின் கீழ் சில வரப்பிரசாதங்கள் மீள கையளிக்கப்பட வேண்டும் என்ற போதிலும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். எனவே பாதுகாப்பு வாகனம் உள்ளிட்ட பாதுகாப்பு வரப்பிரசாதங்கள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதிகளால் கோரிக்கை முன்வைக்கப்படுமாயின் அது குறித்து அரசாங்கம் பரிசீலனை செய்ய தயாராக உள்ளது. ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகள் நீக்குதல் சட்டத்தின் கீழ் வராத பாதுகாப்பு சார் விடயங்கள் உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் தொடர்ந்தும் நடவடிக்கை எடுக்கும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இலங்கையின் சமீபத்திய பொருளாதார செயல்திறன் வலுவாக இருந்த போதிலும் மீட்சி இன்னும் முழுமையடையாமல் இருப்பதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியானது இன்னும் நெருக்கடிக்கு முந்தைய நிலையை அடையவில்லை என்பதுடன் கணிசமான வறுமையும் உயர்ந்துள்ளதாக உலக வங்கி விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மீட்சியை வலுப்படுத்துவதற்கு தொடர்ச்சியான பாரிய பொருளாதார ஸ்திரத்தன்மை, அவசர கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் மற்றும் பொது செலவினம் தொடர்பான சிறந்த இலக்கு என்பன தேவைப்படும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கை பொருளாதாரமானது 2025ஆம் ஆண்டில் தொழில்துறையின் வளர்ச்சியினால் 4.6% வளர்ச்சி அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மை காரணமாக 2026ஆம் ஆண்டு இலங்கை பொருளாதாரமானது 3.5% குறைவடையும் எனவும் உலக வங்கி கணித்துள்ளது. இலங்கையின் பொருளாதாரம் இன்னும் 2018 அளவை விட குறைவாகவே உள்ளது. மேலும் பல குடும்பங்கள் நெருக்கடியின் போது இழந்த வாழ்வாதாரங்களை இன்னும் மீட்டெடுக்கவில்லை. சனத்தொகையில் 10% பேர் வறுமை கோட்டிற்கு சற்று மேலே வாழ்கின்றனர். மேலும் ஊட்டச்சத்து குறைபாடு ஒரு தீவிரமான பிரச்சனையாகவே உள்ளது என உலக வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் பாதுகாப்பு படைகளின் வசமுள்ள சுற்றுலாவுக்கு பொருத்தமான காணிகள் விரைவில் விடுவிக்கப்படும் என சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். திருகோணமலை பகுதியில் உள்ள மார்பிள் பீச் மற்றும் ஸ்வீட் பே ஆகிய பகுதிகளை மையப்படுத்திய அரசாங்கத்தின் சுற்றுலா திட்டங்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்மீமென எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். யுத்த காலத்தில் பல காணிகள் முப்படை வசமிருந்த நிலையில் அவை படிப்படியாக விடுவிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை சுவீகரித்துள்ள ஸ்வீட் பே காணி தொடர்பில் வழக்கு உள்ளது. அது தீர்க்கப்பட்டவுடன் விருப்ப கோரல்கள் அழைக்கப்பட்டு காணிகள் முதலீட்டாளர்களுக்கு வழங்கப்படும். முப்படையினர் வசம் பல காணிகள் உள்ளன. அவற்றில் விசேடமாக சுற்றுலா திட்டங்களுக்கு வழங்கப்படக்கூடிய காணிகளை உரிய அமைச்சுடன் கலந்துரையாடி விடுவிப்பதற்கும் அவற்றை பொருத்தமான முதலீட்டாளர்களுக்கு வழங்குவதற்குமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் நலம் குறித்து விசாரிக்க முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர தங்காலையில் உள்ள கார்ல்டன் இல்லத்திற்கு சென்றுள்ளார். ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்குதல் சட்டத்தின் விதிகளின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டியிருந்ததை அடுத்து அவர் கடந்த செப்டம்பர் 11ஆம் தேதி விஜயராமவில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறினார். அதன்படி அவர் விஜயராமவில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு ஹம்பாந்தோட்டையில் உள்ள கார்ல்டன்
கார்டன் இல்லத்திற்கு சென்றார். அன்றிலிருந்து முன்னாள் ஜனாதிபதியை நேசிக்கும் பல அரசியல்வாதிகள் மற்றும் மக்கள் அவரது நலம் குறித்து விசாரிக்க கார்டன் இல்லத்திற்கு சென்று வருகின்றனர். இந்த நிலையில் இன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் நலம் குறித்து விசாரிக்க முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர தங்காலையில் உள்ள கார்டன் இல்லத்திற்கு சென்றுள்ளார். பிரதான அனுசரணை வழங்குவோர் பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர். இப்போ உங்களுக்கு வழங்கும் ஒரு நல்ல செய்தி. பிடி கேஷ் அண்ட் கரியின் ஆன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குமான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஒரே கூடையின் கீழ் பெற்றுக்கொள்ள பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோருக்கு தாமதம் வேண்டாம். இப்போதே வாருங்கள். உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸின் லா சப்பல். அனுராதபுரம் மாவட்டத்தில் இந்த வருடம் எலிக்காய்ச்சலினால் 10 பேர் உயிரிழந்துள்ளதாக அனுராதபுரம் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் வைத்தியர் NCD ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் எலிக்காய்ச்சலினால் 743 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர்களில் 16 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் வைத்தியசாலை பணிப்பாளர் தெரிவித்தார். சீரற்ற காலநிலை காரணமாக எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையினால் அவர்களுக்கு நோயாளர் பராமரிப்பு சேவை வழங்குவதில் பாரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். நோயாளிகளுக்கு அதிக மருந்துகளை வழங்க வேண்டிய அவசியம், மனித வள பற்றாக்குறை, அதிக பணியாளர்களை நியமிக்க வேண்டிய தேவை, அவசர சிகிச்சை பிரிவுகளை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டிய அவசியம் போன்ற பல பிரச்சனைகளை மருத்துவமனை ஊழியர்கள் சந்திக்க வேண்டியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். லெப்டோஸ்பைரா என்ற தொற்று உடலுக்குள் செல்வதால் இதய நோயாளிகளுக்கு வழங்கப்படுவது போன்ற வசதிகளை வழங்க வேண்டியுள்ளதாக அவர் தெரிவித்தார். போதுமான வசதிகளை வழங்குவதற்கு பாரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் முடிந்தவரை அவதானத்துடன் செயல்படுமாறு அனுராதபுரம் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் தெரிவித்தார். முறைப்படியான தேடுதல் ஆணை இல்லாது போலீசார் முன்னெடுத்து வரும் சட்டமுரணான செயல்பாடுகளை கண்டித்து வடக்கின் சட்டத்தரணிகள் ஒரு நாள் பணி புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளனர். யாழ் மாவட்டத்தின் அனைத்து நீதிமன்றங்கள் மற்றும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா உள்ளிட்ட மாவட்டங்களை பிரதிநிதித்துவம் செய்யும் நூற்றுக்கணக்கான சட்டத்தரணிகளின் பிரசன்னத்துடன் குறித்த போராட்டம் யாழ்ப்பாணத்தில் உள்ள நீதிமன்ற வளாகம் முன்னிலையில் இன்று காலை இடம்பெற்றது. கடந்த 5ஆம் தேதி முறையற்ற வகையில் காணி ஒன்றிற்கு உரிமம் ஏற்பாடு செய்து கொடுத்ததாக கூறி யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கடமையாற்றும் பெண் சட்டத்தரணி ஒருவரின் இல்லத்தில் அவரை கைது செய்ய நுழைந்த யாழ்ப்பாணம் விசேட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் குறித்த வீட்டில் சட்டத்தினால் வழங்கப்பட்ட அதிகாரம் எதுவுமின்றி தேடுதல் நடத்தும் தோரணையில் அச்சுறுத்தலாக நடந்து கொண்டுள்ளனர். குறித்த சட்டமுரணான செயல்பாட்டை கண்டித்து இப்போராட்டம் இடம்பெற்றது. போராட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சிரேஷ்ட சட்டத்தரணி திருக்குமரன், குறித்த போராட்டம் சட்டத்தரணி மீது நடவடிக்கை எடுப்பதை கண்டிப்பதானதல்ல, சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. ஆனால் அந்த சட்டத்தை சரியான தேடுதல் ஆணை இல்லாது மேற்கொண்டு வரும் செயல்பாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அத்துடன் குறித்த செயல்பாடு போலீசாரின் அத்துமீறிய செயல்பாட்டையே காட்டுகிறது என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் போலீசாரின் குறித்த செயல்களை கண்டித்து பருத்தித்துறை சட்டத்தரணிகளும் இன்றைய தினம் நீதிமன்ற பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அத்தோடு திருகோணமலை சட்டத்தரணிகள் சங்கமும் இன்று திருகோணமலை நீதிமன்றம் முன் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். மன்னார் மற்றும் முல்லைத்தீவு அரச மருத்துவமனைகளை கஷ்ட மருத்துவமனை என்ற பட்டியலில் இருந்து நீக்கி சமச்சீராக சேவையை வழங்கலில் எப்போது இணைப்பீர்கள் எனவும், நீங்கள் பெறும் மருத்துவ வசதியின் தரத்தை நாங்களும் பெறக்கூடியவராக எப்போது மாற்றுவீர்கள் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவிடம் கேள்வி எழுப்பினார். இன்று நாடாளுமன்ற அமர்வில் அவர் மேலும் தெரிவிக்கையில், முல்லைத்தீவில் 21 மருத்துவர்கள் பற்றாக்குறை, ஒரு நிரந்தர மருத்துவ நிபுணர் இல்லை, மருத்துவ கலவையாளர்கள் 23 பேர் இல்லை, தாதிய உத்தியோகத்தர்கள் 13 பேர் இல்லை, 25/7/21 படி 300க்கும் மேற்பட்ட ஆளணிகள் வெற்றிடம் முல்லைத்தீவு பிராந்திய மருத்துவ சேவை வழங்கலில் இருப்பதும் சமச்சீரற்ற சேவை வழங்கலின் சான்று. கௌரவ அமைச்சர் அவர்களே, எனது முதலாவது கேள்வி, எப்போது அல்லது எப்போதிருந்து எங்களையும் உங்களில் ஒருவராக நீங்கள் காணும் உலகத்தை நாங்களும் காணத்தக்கவர்களாக, நீங்கள் பெறும் மருத்துவ வசதியின் தரத்தை நாங்களும் பெறக்கூடியவர்களாக எங்கள் மன்னாரையும் எங்கள் முல்லைத்தீவையும் கஷ்ட மருத்துவமனைகள் என்ற பட்டியலில் இருந்து நீக்கி அகற்றி சமச்சீரான சேவை வழங்கலில் இணைப்பீர்கள் என
உங்களுக்கும் எங்களுக்கும் என்று ஒன்று இல்லை. நாட்டில் எல்லா பிரஜைகளுக்கும் பாராட்டுத்தக்கமான சுகாதார சேவையை வழங்குவதற்கான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. ஆகவே அது தொடர்பாக நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்குள் உணவு பொதியினுள் கஞ்சா மற்றும் ஹெரோயினை மறைத்து வைத்து கொண்டு செல்ல முற்பட்ட இருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக தெரியவருவதாவது, போதைப்பொருள் குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கணவருக்கு உணவு பொதிக்குள் 5 மில்லிகிராம் ஹெரோயினை கொண்டு செல்ல முற்பட்ட போது கிளிநொச்சி பரந்தன் பகுதியை சேர்ந்த 25 வயதுடைய மனைவியான பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவன் பகுதியை சேர்ந்த நண்பர் ஒருவரை பார்க்க சென்ற போது அதே பகுதியை சேர்ந்த 25 வயதுடைய ஆண் ஒருவர் 5 மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் சிறிய தொகை கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளின் பின்னர் 2 சந்தேக நபர்களையும் யாழ்ப்பாண போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளின் பின்னர் இருவரையும் இன்று யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல தனியார் விடுதிகளின் பெயர்களை பாவித்து கும்பல் ஒன்று பாரிய பண மோசடியில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. சமூக வலைதளங்களான வாட்ஸ்அப், வைபர், ஃபேஸ்புக் மற்றும் இணையதளங்களூடாக யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல தனியார் விடுதிகளில் பெண்களுடன் உல்லாசமாக இருக்க முடியும் எனவும் அதற்காக 10,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரையில் செலவாகும் என சில பெண்களின் புகைப்படங்களில் அவர்களின் முகங்கள் மறைக்கப்பட்ட புகைப்படங்களை விளம்பரமாக பிரசுரிக்கின்றனர். அவற்றை நம்பி சிலர் அந்த விளம்பரங்களில் உள்ள தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்கும் போது குறித்த தனியார் விடுதியில் பெண் உள்ளதாகவும் பணத்தை வைப்பிலிடுமாறு கூறி பணத்தை பெற்றுக் கொள்கின்றனர். பணத்தினை வழங்கியவர்கள் அந்த விடுதியில் சென்ற பின்னரே தாம் ஏமாற்றப்பட்ட விடயம் அறிந்து அந்த தொலைபேசி இலக்கம் செயலிழந்ததை அறிந்து கொண்டுள்ளனர். இது தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்கள் போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு செய்ய தயங்குவதால் தொடர்ந்து குறித்த கும்பல் பண மோசடியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேவேளை குறித்த கும்பல்கள் சமூக வலைதளங்களில் யாழில் உள்ள பிரபல தனியார் தங்குமிட விடுதிகளின் பெயர்களை பாவித்து மோசடியில் ஈடுபடுவதனால் குறித்த தங்குமிடங்களின் நற்பெயர்களுக்கு களங்கம் ஏற்படுவதாக அதன் உரிமையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே போலீசார் இவ்வாறான சமூக வலைதளங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி குறித்த கும்பல்களை சேர்ந்தவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விடுதி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருகோணமலை மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கிளிவட்டி கிராமத்திற்குள் இன்று அதிகாலை உட்புகுந்த காட்டு யானைகள் பயன்தரும் மரங்களை சேதப்படுத்தியுள்ளன. இதன்போது தென்னை, வாழை உள்ளிட்ட பல மரங்கள் காட்டு யானைகளால் சேதமாக்கப்பட்டுள்ளன. அருகிலுள்ள கிரான்குளத்தில் காணப்படும் காட்டு யானைகள் மாலை மற்றும் அதிகாலை வேளைகளில் கிராமத்திற்குள் உட்புகுந்து சேதங்களை விளைவித்து வருகின்றன. இதனால் இரவு வேளைகளில் வீடுகளில் உறங்குவதற்கும் அச்சம் கொள்வதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இதனால் அரசாங்கமானது கிராமத்திற்குள் உட்புகாத வகையில் யானை பாதுகாப்பு வேலி அமைத்து தருமாறு மூதூர் கிளிவட்டி கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கொழும்பு வெல்லம்பட்டி லிசன்பொல பகுதியில் போதை பழக்கத்திற்கு அடிமையானதாக கூறப்படும் கணவர் தனது மனைவியை தீ வைத்து எரித்துவிட்டு தப்பிச் சென்ற சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கொலை செய்யப்பட்டவர் டிக்டாக் சமூக ஊடகங்களில் வீடியோக்கள் பதிவிடும் 29 வயதுடைய ஷாரி என்ற தாயாராவார். பெண்ணின் கணவர் வீட்டின் கூரையை அகற்றி வீட்டிற்குள் நுழைந்து பெட்ரோல் போத்தலை கொண்டு வந்து தனது மனைவியின் தலையில் ஊற்றி தீ வைத்துள்ளார். பின்னர் குழந்தைகளுக்கு தீ பரவிவிடும் என அஞ்சி அவர்களை வீட்டு கூரையில் விட்டுவிட்டு தப்பிச் சென்றதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கணவன் மனைவி இருவருக்கும் இடையே தகராறு இருப்பதாகவும் சந்தேக நபர் பலமுறை பெண்ணை கொலை செய்வதாக மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக சந்தேக நபருக்கு எதிராக அவர் போலீசில் பலமுறை முறைப்பாடுகளை அளித்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. சந்தேக நபர் மது வாங்குவதற்காக அடிக்கடி அந்த பெண்ணிடம் பணம் கேட்பதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபர் மீது அந்த பெண் விவாகரத்து வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று மதியம் வரை சந்தேக நபர் கைது செய்யப்படவில்லை. இந்த நிலையில் வெல்லம்பட்டி போலீசார் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். பூங்கம வடிகல பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் கூரிய ஆயுதங்களால் தம்பதியினர் அடித்து கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் உட்பட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இன்று காலை கைது செய்யப்பட்டதாக பூங்கம போலீசார் தெரிவித்துள்ளனர். கைதான பிரதான சந்தேக நபர் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர் என்பதுடன் அது பெலேன பிந்து என்ற புனைப்பெயரில் உள்ளவர் எனவும் அறியப்படுகிறார். பூங்கம வடிகல பகுதியில் உள்ள வீடொன்றில் இன்று அதிகாலை 12:45 மணியளவில்
இரட்டை கொலை இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. முதற்கட்ட விசாரணையில் பாதிக்கப்பட்டவர்கள் 28 வயதுடைய ஒருவரும் அவரது மனைவியும் என போலீசார் தெரிவித்துள்ள நிலையில் குறித்த வீட்டின் உரிமையாளர் தற்போது சிறையில் உள்ளார். மேலும் அந்த தம்பதியினர் தற்காலிகமாக அந்த வீட்டில் வசித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. பேருவளை கடலில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்த மீனவர் ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த அனர்த்தம் இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் களுத்துறை தியலகொட பிரதேசத்தை சேர்ந்த 41 வயதுடைய மீனவர் ஆவார். இதன்போது படகில் இருந்த மற்றொரு மீனவரும் மின்னல் தாக்கி காயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உலக சந்தையில் தங்கத்தின் விலை வரலாற்றில் முதல் முறையாக 3950 அமெரிக்க டாலரை தாண்டியுள்ளதாக சர்வதேச சந்தை தரவுகள் தெரிவிக்கின்றன. அதன்படி கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது இலங்கையில் தங்கத்தின் விலை 8000 ரூபாய் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் கொழும்பு செட்டியார் தெருவின் இன்றைய தங்க விற்பனை நிலவரப்படி கடந்த வாரம் 3,06,000 ரூபாவாக நிலவிய 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று இன்றைய தினம் 3,14,000 ரூபாவாக உயர்ந்துள்ளது. 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 2,90,500 ரூபாவாக அதிகரித்துள்ளது. இது கடந்த வெள்ளிக்கிழமை 2,83,000 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்டிருந்தது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.